எல்லாமே இழந்துட்டேன். என்னோட கடன் ரொம்ப பெருசாயிடுச்சு. நான் இழந்தது இல்ல, விட்டது கிடையாது, இழந்தது இதா இருந்தது. அப்ப எவ்வளவு நான் சுப்பிரமணியபுரம் அப்படின்னு எவ்வளவு பெருசா மேல இருந்தோம்னா அதே மாதிரி பள்ளத்துல போயிட்டேன். அந்த மாதிரி ஹைட்டுக்கும் போக முடியாது, அந்த மாதிரி வீழ்ச்சியும் அடைய முடியாது. அந்த மாதிரி வீழ்ச்சியை பார்த்துட்டோம். வீழ்ச்சி பார்த்து எல்லாமே இழந்துட்டோம். இழந்த ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா நம்ம மென்டலி ஒரு மாதிரி நம்ம ஆகும், இது என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம தான் வெளியில கொண்டு வரோம். நம்ம நண்பர்கள் கொண்டு வருவாங்களோ இல்ல இன்னொருத்தர் கை கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். நம்மளதான் கீழே விழுந்தா நம்ம தான் கை கொண்டு எந்திரிக்கும். அந்த மாதிரிதான் நான் யோசிச்சேன். ஒரு கட்டத்துல நம்ம தான் எந்திரிக்கணும், நம்ம தான் அதுல இருந்து வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஸ்டெடியா இருந்தேன். அப்புறம் எங்க தொலைச்சோமோ அங்கதான் நம்ம தேடணும். நான் தான் நினைச்சேன், இங்கதான் விட்டேன், நான் இங்கதான் தேடணும், நான் இங்க இருந்துதான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. வெற்றி தோல்வி அப்படின்றது என்னன்னா, நம்ம படம் தோல்வியாச்சு, நம்ம செஞ்ச வேலை வெற்றி தோல்வி அது கிடையாது. நம்ம அதை குவிட் பண்ணிட்டு போறோம்ல, அதுதான் தோல்வி. படம் தோல்வி வெற்றின்றது அது பிசினஸ் தான். நம்ம இந்த படம் தோத்துருக்கோம், அடுத்த படம் ஜெயிப்போம், அடுத்த படம் தோப்போம், அடுத்த படம். ஆனா நம்ம தோத்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குவிட் பண்ணிட்டு போறோம் பாத்தீங்களா, அதுதான் நம்மளோட உண்மையான தோல்வி. நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் தோக்க கூடாது. நம்ம படம் நம்ம பிசினஸ்ல நம்ம தோக்கலாம் ஜெயிக்கலாம், நான் வாழ்க்கையில தோக்கக்கூடாது. நம்ம குவிட் பண்ணவே கூடாது. ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது கிடைச்சிடும். நான் அப்படியே உட்காந்து இதை முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். நான் எனக்கு தெரிஞ்சு தப்பான படங்கள் பண்ணேன். எனக்கு தெரியும் இந்த படம் நல்லா இருக்கு, அது ஓடாது, அது ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா நான் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல என் கடன்லாம் நான் அடைச்ச பிறகு நான் எனக்கு பிடிச்ச படங்கள் பண்ணி இப்ப எல்லாருக்கும் பிடிக்குது பாத்தீங்களா, இப்ப நிக்கிறேன் பாத்தீங்களா. இது நான் அன்னைக்கு நான் விட்டுட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படியே லூசர். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருப்பேன். என்ன எக்ஸாம்பிளா இருந்திருப்பேன், அவர் இப்படிதான் வந்தாரு, ரொம்ப நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டு வந்தாரு, சுப்பிரமணியபுரம் எல்லாம் பண்ணாரு, அப்புறம் தோத்துட்டு வீட்டுல போய் உட்கார்ந்துட்டாரு, அவர் படமே பண்ணல அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளா நான் இருக்கக்கூடாது. இருந்தா வீழ்னா எந்திரிச்சு நின்னாருன்றது அடுத்த சந்தைக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்.